செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்றி பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. வானத்தை நோக்கும் நறுப்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் நறுப்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெனிட்டா மேரியை கடவுள் ஆசிர்வதிக்கவும், சாண்டோ சாலமோன் தேர்விலே நிறைய மதிப்பெண்கள் பெறவும், ஆல்வின் லூயிஸ் தேர்விலே வெற்றி பெறவும், மர்சி அம்மாவின் இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்க வேண்டியும் மற்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த ஜெனிஃபர் நிர்மலா ஜோதி, செபாஸ்டின் சீனு, அடைக்கலம் பெர்னாண்டோ, ஆரோக்கியதாஸ் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜான் தாமஸ் கெனடி, ராஜமாணிக்கம், மிக்கேல் அம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய சிறப்பாக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக விரைவிலே அவர் புது தெம்போடு நம் திரு அவையை வழிநடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை கடவுள் அவருக்கு தர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலிக்கான முன்னுரைக்கு செவிமடுப்போம். இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம்பிக்கை அன்னை அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம் மனதில் அன்பை விதைக்கின்றன. இறைமகன் இயேசு தம் வாழ்வில் அன்பை மட்டுமே நிலைநாட்டினார். அவரின் முக்கிய கட்டளை உன்னை போல் உன் அயலானை நேசி என்பதே ஆகும். அவர் உமது எதிரியாக இருந்தாலும் அவரை அன்பு செய், அவருக்காக இறைவனிடம் மன்றாடு என்கிறார். நாம் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று இறைவன் அழைக்கின்றார். தூய வாழ்வு என்பது பேரன்பை பொறுத்து அமைகின்றது.
தவறுக்கு தவறு செய்யாமல் பிறரை மன்னிக்கும் மேலான நிலைக்கு உயர்ந்து வர இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இத்தகைய நல்ல இதயம் உள்ளவர்களாக மாறும்போது நாம் கடவுளைப் போல் தூயவர்களாக நிறை உள்ளவர்களாக வாழ முடியும். இத்தகைய வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். இறை இயேசுவுக்கு நாம் தரும் பதில்தான் என்ன? சிந்திப்போம். இயேசுவின் அன்புடன் கலந்து விடை காண இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். வாருங்கள். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற மேலான பொன் விதியை நமக்கு தருகிறது. பகைவரை நேசிக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு இந்த உலகில் இருக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு காரணம், நம் உடலில் இருக்கிற நோய்களுக்கு காரணம் பிறரை மன்னிக்க முடியாமல் தவிப்பது. திருத்தந்தை இரண்டாம் அருட்சின்னப்பர் அவரை சுட்ட முகமது அலி ஆப்காவை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். அருட்சகோதரி ராணி மரியாவை மிக கோரமாக குத்தி கொலை செய்த சம்பந்தர் சிங்கை அவருடைய குடும்பத்தினர் மன்னிப்பதாக கூறினர். கிரஹம் ஸ்டெயின்ஸ் என்கிற போதகரை எரித்து கொன்றபோது, அவருடைய பிள்ளைகளையும் எரித்து கொன்றபோது அவருடைய மனைவி என் மகன்களையும் என் கணவரையும் கொன்றவர்களை மனதார மன்னிக்கிறேன் என்று நீதிமன்றத்தில் கூறினார். இன்றைக்கு எத்தனையோ பேர் மிகப்பெரிய தவறுகளை செய்த பொழுதெல்லாம் மன்னித்து மனிதருள் சிறந்தவர்களாக நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை மன்னிக்க முடியாமல் மனதில் சுமந்தவர்களாக பல்வேறு நோய்களோடு பல்வேறு மனக்கசப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு பிறரை மன்னிக்கிறவர்களாக, எல்லோரையும் அன்பு செய்கிறவர்களாக வாழ நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். பிறரை மன்னிக்க முடியாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய வரத்தை கடவுள் நமக்கு தர இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு உமது ஆசீரை அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உன்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 2, 7, 9, 12, 13 மற்றும் 22, 23 முடிய. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாயி தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவர் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர்.
அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தை மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 45 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகின்றார், புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்.
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்லா இருக்கிறீங்களா? சத்தமே வரலையே. நல்லா இருக்கீங்களா? வெரி குட். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா? ஓகே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி சாதாரண ஒரு மனிதர்களால் கடைபிடிக்க முடியாத அல்லது கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமான பல சவால்களை நமக்கு முன்பாக வைக்கிறது. நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ, நாம் அடுத்தவர்களை எப்படி பார்க்கிறோமோ, நாம் அடுத்தவர்களிடம் எப்படி பழகுகிறோமோ அதே போலதான் அவர்களும் நம்மிடம் பழகுகிறார்கள். நாம் அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதே போன்றுதான் கடவுளும் நமக்கு கொடுக்கிறார் என்கிற மேலான விதியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு விவசாயி, ஃப்ளம்மிங் என்கிற இந்த விவசாயி
காலையில் ஒரு நாள் தன்னுடைய வயலுக்காக சென்று கொண்டிருக்கிறார். போகிற பொழுது தூரத்தில் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கிறது. ஒரு சின்ன பையனுடைய குரல். சத்தம் அந்த திசையில் போய் பார்க்கிறார். அங்கே ஒரு புதைக்குழியில் ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். சுற்றி முற்றியும் இந்த ஃப்ளம்மிங் பார்க்கிறார். வேறு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. இவர் தான் அங்கே இருக்கிறார். எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையை அந்த புதைக்குழியிலிருந்து காப்பாற்றுகிறார். அந்த புதைக்குழியில் இருந்த குழந்தையின் தந்தை அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இந்த ஃப்ளம்மிங்கை அவர் சந்தித்து சொல்லுகிறார், என் மகனுக்கு நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருக்குறீங்க, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளம்மிங் சொல்கிறாரு, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், நான் எந்த பணத்தையும் எதிர்பார்த்து உங்களுடைய மகனை நான் காப்பாற்றவில்லை. ஒரு உயிர் போராடி கொண்டிருந்தது, ஆபத்தில் இருந்தது, அதனால் அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் செஞ்ச உதவி தான் இது, மற்றபடி எதையும் எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பணக்காரர் விடுவதாக இல்லை, நீங்கள் எதாவது கேளுங்க, இல்லைன்னா என் மனசு கேட்காது, தயவு செய்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஃப்ளம்மிங் சொல்லுகிறார், நான் ஒரு விவசாயி, ஒரு ஏழ்மையில் இருக்கிறேன், என்னுடைய மகன் படிப்பதற்கு ரொம்ப ஆசைப்படுறான், உங்களால் முடிஞ்சா என் மகன் படிப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பணக்காரர் ரொம்ப மகிழ்வோடு அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கல்வி கொடுக்க எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த குழந்தை படித்து பெரியாளாகி ஒரு மருத்துவராக மாறுகிறார். அந்த குழந்தையினுடைய பெயர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங். யாருக்காவது தெரியுமான்னு தெரியல, இன்றைக்கி நிறைய பேர் சுகர் பேஷண்ட் எல்லாம் இன்சுலின் பயன்படுத்துகிறீங்க. இந்த இன்சுலினை கண்டுபிடிச்சது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் தான். இந்த செல்வந்தனுடைய மகன் பெரியாள் ஆனதுக்கப்புறமும் ஒரு பெரிய நோயில் அகப்பட்டு கொள்ளுகிறார். அந்த நோயிலிருந்து அவருக்கு விடுதலை பெறுவதற்கு இந்த இன்சுலின் மீண்டும் ஒரு முறை காரணமாக இருக்கிறது. எதையும் எதிர்பாராமல் சின்ன வயசில் ஃப்ளம்மிங் அவர் செய்த ஒரு சிறிய உதவி அந்த செல்வந்தனுடைய மகனை 2 முறை காப்பாற்ற உதவி செய்தது. மேலும் இன்னைக்கு பலர் இந்த இன்சுலினுடைய உதவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை பேர் இன்றைக்கு இந்த இன்சுலினை பயன்படுத்தி சுகர் நோயிலிருந்து கொஞ்சம் ஆறுதல் பெறுகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு அவங்க அப்பா செய்த சின்ன ஒரு காரியம் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது. எதையும் எதிர்பாராமல் நாம் செய்கிற பொழுது அது பல மடங்கு நமக்கு நன்மையாக மீண்டும் திரும்ப வரும் என்பது இந்த நிகழ்வு சொல்லி கொடுக்கிற ஒரு செய்தி. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். இவர் சின்ன வயசில் குடும்பத்தில் வறுமையின் காரணமாக ட்ரெயினில் பத்திரிகைகளை விற்கிற ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தார். ஒரு நாள் இவர் அந்த நடைமேடையில் நின்றுட்டு இருக்கும் பொழுது, பிளாட்ஃபார்மில் இருக்கும் பொழுது ட்ரெயின் வரதை பார்க்காம ஒரு சின்ன குழந்தை அந்த ட்ராக்ல ஆப்போசிட் சைடில் ஓடி போயிட்டு இருக்குது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை பார்க்கின்றார். தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் போயிட்டு அந்த குழந்தையை அந்த ட்ராக்லேருந்து எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டு 2 பேருமே போய் விழுகிறார்கள். இருவருக்கும் எதுவுமே ஆகவில்லை. அந்த காப்பாற்றப்பட்ட குழந்தை அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கார்டினுடைய ஒரு குழந்தை. இவர் பல நாள் அந்த மனிதரால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே நீ விற்கக்கூடாது, இங்கே பத்திரிகைகள் எல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த கார்டினுடைய மகன் காப்பாற்றப்பட இந்த ஆல்வா எடிசன் காரணமாக இருந்தார். ரொம்ப நாள் இவர் கேட்டிருந்த ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை அந்த ரயில்வே கார்டு நிறைவேற்றி கொடுக்கிறார். ரயில் பெட்டியில் ஒரு சின்ன ஆய்வகத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கான நிதியை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தந்தி எவ்வாறு அனுப்புவது, ட்ரெயினில் தந்தியை எவ்வாறு அனுப்புவது என்பதை இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய சரிதையில் சொல்கிறாரு, அவர் அன்றைக்கு கொடுத்த அந்த பர்மிஷன், அந்த ஆய்வகத்தை வைத்துக்கொள்ள அவர் கொடுத்த பர்மிஷனும் தந்தி எவ்வாறு அனுப்புவது என்று அவர் சொல்லிக் கொடுத்த அந்த நிகழ்வும் என்னுடைய வாழ்க்கையில் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த காரணமாக இருந்தது என்று சொல்லுகிறார். எதிர்பாராமல் செய்கின்ற சிறிய உதவிகள் பல நேரங்களில் பல மடங்காக நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப வரும். இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். 8 காரியங்களை முன்னிறுத்துகிறார். பகைவரை அன்பு செய்யுங்கன்றாரு, வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கன்றாரு, சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொல்லுகிறார், இகழ்வோருக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் அப்படின்றாரு, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்லுகிறார்,
உங்களுடைய மேலாடை எடுத்துக்கிறவங்களுக்கு உங்களுடைய அங்கியையும் சேர்த்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்பவர் யாராக இருந்தாலும் எதையும் எதிர்பாராமல் கொடுக்க சொல்லுகிறார். எதையும் எடுத்தாலும் திரும்ப கேட்காத அப்படின்னு சொல்றார். சாதாரண மனிதர்களாக நிச்சயமாக இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது என்பது மிகவும் 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 ஒரு கடினமான ஒரு காரியம். யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா பதிலுக்கு 2 வார்த்தை திட்டலைன்னா நம்ம மனசு ஆறாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட யாராவது கோபமாக பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மீண்டும் கோபமாக பேசுவது தான் வீரம் அப்படின்னு நினைக்கிறோம். யாராவது நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா பதிலுக்கு சண்டை போடுறது தான் வீரம் அப்படின்னு நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது மிக 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 ஒரு கோழைத்தனமாக பல நேரங்களில் இருக்கிறது. பகைவரை நேசிப்பது வீரம். எல்லாரும் செய்ய முடிவது, நம்மளை திட்டுறவங்களை நம்மளும் திரும்ப திட்டுறது அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண செயல். அதில் என்ன வீரம் கிடைத்து விட போகிறது? வீரம் என்று சொன்னால் யாரும் செய்ய முடியாததை செய்ய முயற்சிப்பதுதான் வீரமாக இருக்கிறது. நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடம் திட்டாமல் சிரித்து பேச முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமா அது ஒரு வீரமான ஒரு செயலாக இருக்கும். இன்றைக்கு இயேசு அப்படிப்பட்ட காரியங்களை முன்னிறுத்துகிறார். இன்றைய வாசகங்களும் முதல் வாசகமும் பார்த்தீங்கன்னா அதே போன்ற ஒரு செயலை கொடுக்கிறது. சவுல் ஏறக்குறைய எத்தனை பேரை கூட கூட்டிட்டு போறாரு? ஏறக்குறைய 3000 பேரை கூட கூட்டிட்டு போறார். சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக, தாவீதை கொல்வதற்காக 3000 பேரை கூட கூட்டிட்டு போறாரு. ஆனா அதே சவுலை கடவுள் தாவீதிடம் ஒப்படைத்த பொழுது தாவீது சொல்லுகிறார், இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு எதிராக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று தன்னோடு இருந்தவருக்கு கட்டளை கொடுத்து அங்கு சவுலை கொல்லாமல் விடுகிறார். இது ஒரு முறை மட்டும் கிடையாது. இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே சவுல் சொல்லுவார், என் மகனே, நான் உனக்கு எதிராக இப்படியெல்லாம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் நான் உயிரை கொல்ல தேடியும் நீ என்னை கொல்லாமல் விட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி அன்பு காட்டுவதை போல மிகப்பெரிய வார்த்தைகளை சொல்லுவார். ஆனாலும் சவுல் மீண்டுமாக தாவீதை கொலை செய்யத்தான் தேடுவார். ஒரு முறை அல்ல, 2 முறை சவுலை தாவீதின் கையில் கடவுள் ஒப்பு கொடுத்தும் தாவீது அவருக்கு எதிராக எந்த தீமையும் செய்யவில்லை. தனக்கு தீமை செய்ய நினைப்பவருக்கு எதிராக நன்மை செய்ய முயற்சிக்கிறார். அதனால தான் என்னவோ கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு அரசனாக தாவீது விளங்குகிறார். சவுல் தவறு செய்தார், மன்னிப்பு கேட்கல. ஆனா தாவீதும் தவறு செய்கிறார். கடவுள் அவரை தூக்கி போடாம அவர் கேட்ட மன்னிப்பிற்கு கடவுள் மதிப்பை கொடுத்து இஸ்ரேல் மக்களுடைய மிகப்பெரிய அரசனாக, இன்றளவும் யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசன் என்று சொன்னால் அது கண்டிப்பாக தாவீதாகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு கடவுள் அவரை உயர்த்துகிறார். தன்னை வெறுப்போரை, தனக்கு துன்பத்தை கொடுக்க நினைப்பவருக்கு நன்மை செய்ததால் கடவுள் மிகப்பெரிய நிலைக்கு தாவீதை உயர்த்துகிறார். இது ஒரு உதாரணமாக இருந்தாலும் இன்னொரு உதாரணத்தையும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லலாம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சத்தம் வரலையே, வாய் மட்டும்தான் அசைது. எத்தனை? 12. யோசேப்பு எத்தனாவது ஆளு? என்னது? கடைசிக்கு முன்னாடி, சரியா? பெஞ்சமின் தான் கடைசி. ஓகே. இந்த 11வது ஆளாக இருக்கிற யோசேப்புக்கு அவங்க அப்பா மிகவும் அன்பு செலுத்துகிறார். அவங்க அண்ணனுங்க அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். அண்ணன்களுக்கு உணவு கொடுக்கும்படி அப்பா அனுப்பும்போது அவரை எகிப்தியர் இஸ்மயேலரிடம் விற்று விடுகிறார்கள். எந்த அண்ணனுங்க தன்னை இஸ்மயேலரிடம் விற்று எகிப்தில் அடிமையாக காரணமாக இருந்தார்களோ கடவுள் பாருங்க காலத்தை மாற்றி அவர்களே இவரிடம் உணவுக்காக வந்து கையேந்துகிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அடிமையாக எகிப்துக்கு போனவர் ஆளுநராக கடவுளால் உயர்த்தப்படுகிறார். சகோதரர்கள் செய்தது தீமைதான். ஆனால் அந்த தீமையை கடவுள் ஆசிர்வதித்து நன்மையால் எகிப்து மக்களுக்கு அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆளுநராக உயர்த்துகிறார். அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கிற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் தன்னிடம் வந்த பொழுது அவங்களை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அதிகாரம் அவரிடம் இருக்கிறது, எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற சூழல் இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் மன்னித்ததனால தான் என்னவோ, அப்படிப்பட்ட மனதை கடவுள் அவருக்கு கொடுத்ததுனால தான் என்னவோ அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை ஒரு சாதாரண அடிமை நிலைக்கு சென்ற ஒரு மனிதருக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே நாம் மன்னிக்கிற பொழுது நாம் மனிதர்களிலிருந்து மகாத்மாக்களாக மாறுகின்றோம். நாம் சாதாரண மனித நிலையிலிருந்து இறை நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய முயற்சி செய்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. இன்றைக்கு மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். இன்னைக்கு மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் வகையாக இருக்கிறவங்க சான்றோர்.
பிறர் வாழ தானும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்னால் எவ்வளவு முடியுமோ அவற்றை இந்த சமூகத்திற்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிற மனிதர்கள் சான்றோர்கள் என்று இந்த சமூகம் சொல்லுகிறது. இது முதல் வகை மனிதர்கள். இன்றைக்கு நம்ம வரலாற்றில் வாழ்ந்து மரித்தவர்களுடைய பெயர்களை நாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சான்றோர் வாழ்க்கை வாழ்ந்தது காரணமாக இருக்கும். ரெண்டாவது வகை மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதர்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்பவர்கள், தான் கூட இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. இது நம்முடைய குடும்பங்களில் சாதாரணமாக இருக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு ஆட்களுடைய இயல்பு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் பார்த்தோம்னா, நம்முடைய உள்ளத்தில் பார்த்தோம்னா சுயநலம் இருக்கும். நான் நல்லா இருக்கணும், நான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத விட நான் எல்லா ஆசிரியம் பெற்றவனாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது ஆசை. நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக சிறு சிறு காரியங்களை செய்கிறவர்கள் சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சான்றோர்கள், இன்னொரு சைடு சாதாரண மக்கள். மூன்றாவது நிலையில பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா மனித மிருகங்களும் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவங்க என்ன அப்படின்னு சொன்னா, நான் வாழ்வதற்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக எவருடைய மகிழ்ச்சியையும் நான் எதை வேண்டுமானாலும் குலைக்க தயாராக இருக்கிற மனிதர்கள். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய இன்பத்திற்காக யாருடைய இன்பத்தை வேண்டுமானாலும் எடுக்க முடியும், நான் இன்பமாக இருக்கிறதுக்காக யாருக்கு வேண்டுமானாலும் துன்பத்தை கொடுக்க முடியும் என்று நினைப்பவர்கள் மனித மிருகங்களாக இருக்கிறார்கள். இன்னும் நான்காவது கேட்டகரியில் இருக்கிறாங்க அரக்கர்கள், இந்த சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காரணமே இல்லாமல் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்க படுற துன்பத்தை பார்த்து மகிழ்கின்றவர்கள். ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உள்ளம் குளிர சந்தோஷப்படுகிறவர்கள் இன்றைக்கு மனித அரக்கர்களாக இருக்கிறார்கள். இந்த 4 வகை மனிதர்கள் எல்லா காலகட்டங்களிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சான்றோர்கள் இருக்கிறார்கள், சாதாரண மனிதர்கள் இருக்கிறாங்க, மனித மிருகங்கள் இருக்கிறாங்க, அடுத்தவர்கள் எந்த காரணமும் இன்றி துன்பத்தில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனித அரக்கர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்மளை யோசித்து பார்க்கணும், இதில் இந்த 4 வகை மனிதர்களில் எந்த கேட்டகரியில் நம்முடைய மனம் பொருந்தி போகிறது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, வெறுப்போருக்கு வெறுப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்குன்னு நாம் தவறாக நினைக்கிறோம். ஆனால் வெறுப்பு எப்பொழுதுமே அழிவைத்தான் கொண்டு வரும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்ந்து மறித்து அவன் கடவுளிடம் செல்லுகிறான். கடவுள் அவருக்கு நரக தண்டனையை கொடுக்கிறார். நீ நிறைய தப்பு செஞ்சிருக்கிற, நரக தண்டனையை கொடுக்கின்றார். நரகத்துக்கு போன உடனே அங்கே இருக்கிற நெருப்பில் பயங்கரமாக எரியிறான், ரொம்ப வேதனைப்படுகிறான், கத்துறான், கதறான். இதை பார்த்துட்டு இருந்த வானதூதர்கள் சொல்கிறாங்க, அந்த மனுஷன் கொஞ்சமாவது நல்லது செஞ்சுருக்கிறான்ல, அந்த நல்லதுக்காவது அவனை கொஞ்ச நாள் மோட்சத்தில் இருக்க வைக்கலாமே, அந்த நல்லதுக்காவது அவனுக்கு ஏதாவது இரக்கம் காட்டலாமே அப்படின்னு சொல்லி இந்த வானதூதர்கள் கடவுளிடம் முறையிட்டார்களாம். சரி, கடவுள் சொன்னாரா, சரி ஒரு நூலை அந்த நரகத்துக்கு அனுப்பி அவனை மேலே ஏறி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வானதூதர்களும் ஒரு நூலை நரகத்திற்கு அனுப்புகிறார்கள். இவன் அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர முயற்சி செய்கிறான். மேலே வந்து கொண்டிருக்கிறவனுக்கு இவன் காலுக்கு கீழே பல சத்தம் கேட்குது, ரொம்ப சத்தம் கேட்குது, கயிறு அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் அசைக்கிறத விட இன்னும் அதிகமாக அந்த கயிறு அசையுது அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தா நிறைய பேர் அந்த கயிறை பிடித்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் மேலே ஏறுறதை நிறுத்திட்டு இவன் காலுக்கு கீழே இருக்கிற கயிறை அறுத்து விட்டானாம். வானதூதர்கள் இதை பார்த்த உடனே மேலே அவங்க பிடிச்சிட்டு இருந்த கயிறை அப்படியே விட்டுட்டாங்களாம். அன்புக்குரியவர்களே, இது பலருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒரு நிகழ்வு இது. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்தேன்னா, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்தேன்னா, இந்த மனிதனுக்கு வானதூதர்கள் கொடுத்த அந்த தண்டனை தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நாம் மனிதர்களாக வாழ ஆசைப்படுகின்றோமா, சான்றோர்களாக வாழ ஆசைப்படுகின்றோமா, மனித மிருகங்களாக வாழ ஆசைப்படுகின்றோமா, அல்லது அரக்கர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்து காட்டுகின்ற அந்த 8 விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அது கடைபிடிப்பது கடினம்தான், ஆனால் முடியாதது கிடையாது. கடைபிடிப்பது கடினம்தான், முடியாதது கிடையாது. அதை முடிக்க கடவுள் நமக்கு ஆசிரை கொடுக்க இந்த திருப்பலியில் வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பல்வேறு தேவைகளோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு இந்த திருப்பலியிலே இறைவனிடம் ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். நம் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி கொடுக்க, நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்யக்கூடிய மனதை கடவுள் நமக்கு தர தேவையான வரங்களை மன்றாட்டுக்களாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் ஊற்றே எம்மிறைவா, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறை மக்களை நிறைவாழ்வில் வழிநடத்த தேவையான அருளை உம்மிடம் இருந்து பெறவும், பொதுநிலையினர் யாவரும் தாவீது போல பணிந்து வாழ்கின்ற மாண்பினை பெற்றிட வேண்டும் என்றும், குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் நலன் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, இறை தந்தையின் பரிவுள்ளத்தை இவ்வுலகமும் நாட்டை ஆள்கின்றவர்கள் பெற்ற அமைதியிலும் நீதியிலும் வழிநடத்த வேண்டும் என்று, மன்னக விண்ணக விதியின்படி ஆட்சி புரிய வேண்டும் என்றும், நம் தேசமும் உலகமும் நலம் பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல நல்கும் எம் இறைவா, இன்றைய திருப்பாடலுக்கு ஏற்ப மாந்தர் அனைவரும், குறிப்பாக எம் பங்கில் வாழ்கின்ற அனைவரும் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து நோய்கள் அனைத்தும் நீங்க பெற்று நலன்களால் நிரப்ப பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் எங்களுக்கும் அளக்கப்படும் என்கிற நற்செய்தி தரும் பாடத்தை பயின்றவர்களாய், அடுத்திருப்போருக்கு ஆதரவு, இல்லாதோர்க்கு ஈகை, பகைவருக்கு பரிவு என அனைவரும் அன்பை பொழிந்து தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எதிர்வரும் மாதங்களில் அரசு தேர்வு எழுதும் 10வது 11வது மற்றும் 12வது வகுப்பு மாணவ செல்வங்களையும் உம் பாதத்தில் சமைக்கின்றோம். தேர்வை நல்ல முறையில் சந்தித்து வெற்றி பெற்று உமக்கு நன்றி செலுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி
நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே கடவுள் நமக்கு மேன்மையை கொடுக்க, தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற எல்லோருக்கும் கடவுள் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் இரட்டித்த பலனை கொடுக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் தர ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த காலை பொழுதிலே உம்முடைய திருப்பீடத்தை சுற்றி பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக தகப்பனே. இதோ உம்முடைய ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கான ஆசிரை இங்கே இருக்கிற எங்கள் அனைவர் மீதும் நிறைவாய் பொழிவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், பாரங்கள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் இவையெல்லாம் எடுக்கப்பட்டு அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் என்றுமாட உதவி செய்வீராக. யார் யாரையெல்லாம் நாங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றோமோ அவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக. மீண்டும் நாங்கள் இழந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள, மீண்டும் யாருடெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களிடம் பேசக்கூடிய அந்த சூழலை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. உம்முடைய அருட்கரத்துணை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் அறிவாலும் திடத்தாலும் தெய்வ பயத்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி வழிநடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்திலும் நீர் உடனிருந்து எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எங்களுடைய வாழ்க்கையில் உமது திட்டம் எதுவாக இருக்கிறது என்பதை உணரச் செய்து அதற்கேற்ப ஒவ்வொரு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நோய் நொடிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொள்ள செய்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து நாங்கள் மகிழ்வோடு வாழ தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக எங்களுடைய வாழ்விலே தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தார், விருந்துண்ண உன்னை தந்தார். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தார், விருந்துண்ண உன்னை தந்தார். வெண்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். வெண்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தார். திராட்சை கொடி போல பயன்தரும் கிளையாவோ, ரசத்தின் சுவை போல இனிதாகுவோ. திராட்சை கொடி போல பயன்தரும் கிளையாவோ, ரசத்தின் சுவை போல இனிதாகுவோ. இறைவன் ஏற்கும் இதயம் கொள்வோ, நல்விதையாக உயிர் பெறவே நம்மை இங்கு கொடுப்போம். கொடுப்போம் கொடுப்போம் விலையில்லா அன்பை எமக்காய் தந்தார், விருந்துண்ண உன்னை தந்தார். தீபத்தின் ஒளி போல ஒளி தரும் திரியாவோ, மலரும் மலர் போல பொலிவாகவோ. தீபத்தின் ஒளி போல ஒளி தரும் திரியாவோ, மலரும்
உணவை நம்மை இங்கு கொடுப்போம் 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 விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய் விருந்துண்ண உன்னை தந்தாய் விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய் விருந்துண்ண உன்னை தந்தாய் தூய அப்பம்மை உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம் தூய அப்பம்மை உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீ, இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே மனதோராய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்ய தேவையான மனநிலையை நமக்கு தர இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. கடவுள் உன் பேரல்லவா,
பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைய பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த 37வது அன்பியமான நம்பிக்கை மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் நமது பங்கு இளையோர் குழுவினர். அன்பார்ந்தவர்களே, நாளை முதல் 24ஆம் தேதி முதல் நமது பங்கிலே அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் வழியாக சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. ஏற்கனவே உங்களுக்கு ஃபாதர் நம்முடைய பங்கு தந்தை மிக தெளிவாக அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்ற அந்த சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் ஏன் எடுக்கிறாங்க, இந்த சர்வே ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தெரிஞ்சவங்கெல்லாம், ஃபாதர் உண்மையை தான் சொல்லணுமா, எல்லாத்தையும் கரெக்டாக இந்த ஊதியத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, இது நீங்கள் உண்மையாக சொன்னால் மட்டும்தான் எடுக்கின்ற இந்த சர்வே ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது யாருடைய தனிப்பட்ட அல்லது உங்களுடைய பங்கு சந்தாவை உயர்த்துவதற்காக எடுக்கப்படுகிற ஒரு சர்வே அல்ல. மாறாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கத்தோலிக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் பணியாற்றுகிற இடங்களையும் தெரிந்து கொள்வதற்காக, அல்லது எதிர்காலத்தில் அரசியலிலே மிக சிறப்பான ஒரு பங்கை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறதாகவே நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள், பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கிற பொழுது தயவுசெய்து அவர்களுக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து உண்மையான தரவுகளை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்கால திருயாத்திரையாக வருகின்ற மார்ச் மாதம் 16ஆம் தேதி அச்சிரப்பாக்கம் மழைமலை மாதா திருத்தலத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இதற்கான பயண செலவு, மதிய உணவு மற்றும் மாலை சிற்றுண்டி என அனைத்திற்கும் சேர்த்து ரூபாய் 500 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருத்தொண்டரிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இந்த திரு யாத்திரைக்கு வருகின்றவர்கள் பயன்பெற்று செல்லலாம். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை 1ஆம் வகுப்பு துவங்கி 9ஆம் வகுப்பு வரை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சாந்தோ மேல்நிலைப் பள்ளி அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்களின் சேர்க்கை வருகிற 6ஆம் வகுப்பு முதல் துவங்கி இருக்கிறது. விருப்பமுள்ள பெற்றோர்கள் இந்த சேர்க்கை விண்ணப்பங்களை பள்ளி அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். தவக்காலம் ஆரம்பமாக இருக்கிறது. திருநெற்று புதன் வெகு அண்மையில் இருக்கிறதாகவே உங்கள் இல்லங்களில் கடந்த ஆண்டு மந்திரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த குருத்தோலைகளை நீங்கள் ஆலயத்தில் நம்ம சாக்ரிஸ்டி ரூம் கிட்ட பெட்டி வச்சிருக்கிறாங்க. உபதேசியாரிடமோ அல்லது ஆலய பணியாளர்களிடமோ அல்லது அந்த பெட்டியிலோ உங்களிடம் இருக்கிற அந்த பழைய குருத்தோலைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் நம்முடைய பங்கிலே மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்றது. ஏராளமான பெற்றோர்கள், குழந்தைகள் இதில் பங்கு பெற்றார்கள், பரிசுகளை பெற்றார்கள். ஆகவே அனைத்து மறைக்கல்வி குழந்தைகளுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் அவர்களை தவறாமல் ஒவ்வொரு வாரமும் மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பிய பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு அவுட்கமாக நம்முடைய பிள்ளைகள் விஜிபி கோல்டன் பீச்சுக்கு ஒரு நாள் இன்ப சுற்றுலாவாக சென்றிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ்ஸு போச்சு. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இந்த ஒரு நாள் இன்ப சுற்றுலாவை கழிக்க, இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க நாம் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோ.
இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை எங்கள் வாழ்வில் தூய்த்துணர உமது ஆசீரை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.